இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கிய சீரியலில் இன்றைக்கி என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோன்னா, நான் பண்ணது எல்லாமே தப்பு அப்படின்னு நம்ம இலக்கிய கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு, கண்டிப்பாக வரப்போகிற எபிசோடில் இந்த எஸ்எஸ்கே தான் பர்த்டேவை முன்னிட்டு இந்த கௌதம் கூடயும் அதே சமயம் ரேவதி கூடயும் ஒன்று சேரணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ரேவதியை ஏமாற்றி தாங்க தக்ஷசினியே கல்யாணம் பண்ணாங்க, இப்படி ஒரு பணக்கார வாழ்க்கையை வாழணும்னு. ஆனால் இப்போ இந்த ரேவதியை ஏமாத்துனதுனால கௌதமாக அவங்க புள்ளியை வந்துட்டு வளர்ந்து இப்படி இந்த எஸ்எஸ்கேவுக்கு எதிராக நிற்பாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதே சமயம் இலக்கியாவோட எண்டுக்கு வந்தாச்சுங்க இப்போ இந்த ஒரு சீரியலுக்காக. ஏன்னா ஒரு கட்டத்தில் எல்லாருமே வந்துட்டு பண்ண தப்பாக ஒத்துக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அந்த ஒரு வீட்டில் இப்படி ஒரு சதித்திட்டம் நடக்கிறதுக்கு முழு காரணமே இந்த அஞ்சலி தாங்க. அஞ்சலியோட சுயரூபத்தினால பாதிக்கப்பட்டவங்க தாங்க இந்த கார்த்திகை நம்ம இலக்கியாவும். எப்படியாச்சும் வந்துட்டு இலக்கியாவை தாழ்த்தி பேசிட்டு அந்த ஒரு நல்ல இடத்துக்கு நம்ம வந்துடணும்னு இந்த அஞ்சலி நினச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கு எந்த ஒரு தப்பும் பண்ணாமல் ரொம்பவே கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு வகையில் இந்த பைரவி ஒரு கட்டத்தில் இதுக்கான எல்லா முடிவுமே வந்துட்டு தேர்ந்தெடுத்துக்க போகிறாங்க. ஏன்னா உண்மையிலே வந்துட்டு நான் பண்ணது தப்பு அப்படின்னு வந்துட்டு நம்ம எஸ்எஸ்கே எல்லா உண்மையுமே ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா அதுக்கான ஆதாரங்கள் வந்துட்டு நம்ம இலக்கை கலெக்ட் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் கூடிய சீக்கிரத்தில் இந்த பயரையும் நம்ம அஞ்சலிக்கு வந்துட்டு ஒரு தண்டனை கிடைச்சாகணுங்க. ஏன்னா இவங்களுடைய சுயரூபத்தினால இவங்களுடைய கெட்ட எண்ணத்தினால தாங்க நம்ம இலக்கியாவும் நம்ம கௌதமும் ரொம்பவே அடி வாங்கிட்டாங்க. கண்டிப்பாக வந்துட்டு வரப்போகிற எபிசோடில் இந்த பைரவியாக இருக்கட்டும் இல்லை இந்த அஞ்சலியாக இருக்கட்டும் நம்ம இலக்கிய கிட்டும் நம்ம ஜானகி அம்மாக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு கண்டிப்பாக அடுத்த ஒரு எபிசோடில் பார்க்கலான்னு சொல்லணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானில் தட்டுக்கோங்க. அப்போ தாங்க நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இலக்கிய நேயர்களுக்கு.